Hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெங்கல காலத்தை முடிவுக்கு கொண்டு வந்த வேதியியலை பத்தி தான். கிமு 1200ல வெங்கல காலம் முடிவுக்கு வந்து இரும்பு காலம்ன்றது ஆரம்பிச்சது. இது சாதாரண மாற்றம் இல்ல, மனித நாகரீகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன மாற்றமா இருந்துச்சு. வெங்கல காலம்ன்றது மக்கள் வெங்கலத்தால் ஆன கருவிகளையும் ஆயுதங்களையும் செஞ்சு பயன்படுத்திட்டு இருந்த காலகட்டம். வெங்கலம்ன்றது 88% காப்பரையும் 12% டின்ன்ற மெட்டலையும் சேர்த்து உருவாக்குன ஒரு உலோக கலவை. இதுல பயன்படுத்துற காப்பர் அப்படின்றத சைப்ரஸ் அப்படின்ற இடத்துல இருந்தும் டின்ன கார்ன்வால் அப்படின்ற இடத்துல இருந்தும் வெட்டி எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட வணிக குழு தான் இந்த வெங்கல வர்த்தகத்துல ரொம்ப அதிகமா ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அரச குடும்பத்துக்கிட்ட மட்டும்தான் வெங்கலம்ன்றது அதிகமா பயன்பாட்டுல இருந்துச்சு. எளிய மக்களுக்கு அது இன்னும் எட்டாக்கனியா தான் இருந்துச்சு. அந்த காலத்துல ஏற்பட்ட வறட்சி, பஞ்சம், உள்நாட்டு கலவரத்தினாலையும் வணிக பாதையில கொள்ளையர்களோட ஆதிக்கத்தினாலையும் டின்னோட சப்ளைன்றது கட்டாக ஆரம்பிச்சது. இதனால வெங்கலத்தை தேவையான அளவு உருவாக்க முடியாம மக்கள் மாற்று உலோகத்தை தேட வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளானாங்க. அந்த சமயத்துல தான் ஹிட்டடைஸ் அப்படின்ற இனக்குழு இரும்பை பயன்படுத்துறதுல ரொம்ப கைதேர்ந்தவங்களா இருந்தாங்க. இரும்பை குறிப்பிட்ட அளவு கார்பன் சேர்த்து உருவாக்கும் போது அது வெங்கலத்தை விட ரொம்ப வலிமை வாய்ந்த ஒரு உலோகமா மாறிச்சு. இரும்புல குறிப்பிட்ட அளவு கரியை சேர்க்கிற இந்த ப்ராசஸ கார்போரைசேஷன் சொல்லுவாங்க. இதனால வெங்கலத்தை விட அதிகபட்சமா இரும்போட வலிமைன்றது கூடுச்சு. வெங்கலம் மாதிரி இல்லாம இரும்பு தாதுன்றது எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடிய பொருளா இருந்துச்சு. அதனால மக்கள் இதை ரொம்ப அதிகமா பரவலா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. முக்கியமா எளிய மக்கள்கிட்ட இரும்பு போய் சேர்ந்துச்சு. இதனால மக்கள் ஏற்கலப்பை, மண்வெட்டி, கோடாரி மாதிரியான கருவிகளை செஞ்சு விவசாயத்தை பெருக்கினாங்க. விவசாயம் பெருகினதுனால மக்களுக்கு தேவையான அளவு உணவு கிடைச்சது. இதனால மக்கள் தொகையும் அதிகமாச்சு. இரும்போட வலிமையினால அவங்களோட கத்தியும் கோடாரி கேடயங்களும் ரொம்ப வலிமையா மாறிச்சு. இதனால சாம்ராஜ்யங்களும் உருவாக ஆரம்பிச்சது. முக்கியமா எழுத்தாணியை உருவாக்குனாங்க. இதனால எழுத்தறிவுன்றது உருவாக ஆரம்பிச்சது. நம்மளால வரலாற்றை படிக்க முடிஞ்சது.